ஆமா. என்னப்பா? இவன் பாலு மலேசியால என் கூட வேலை. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அப்பா வாங்கப்பா. அண்ணா எப்படி இருக்கீங்க? எப்ப நீ வந்தீங்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கம்மா. உனக்காக தான் மலேசியால இருந்து நேரா இங்க வரேம்மா. புரியல, எனக்காகவா? ஜனனி கன்சீவ் ஆயிட்டா உடனே குங்குமப்பூ வேணும், அதுவும் மலேசியா குங்குமப்பூ தான் வேணும்னு ஓ 3 நாளா எனக்கு ஃபோன் பண்ணி சிவா டார்ச்சர் பண்ணிட்டான். ம். இதுக்காக மட்டும்தான் நான் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன். இந்த அப்படி. சரி, தேங்க்யூ. சரி. இந்தாங்க காஃபி குடி. தேங்க்யூங்க. ஏன்டா நிக்கிற? உட்காரு. பரவாயில்ல சிவா, இருக்கட்டும். நைட்டே எனக்கு ஃப்ளைட் இருக்கு. ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகணும். இது டைம் லீவ்லடா. நிஜமாவே இதுக்காக மட்டும்தான் வந்தீங்களா? சத்தியமா இதுக்காக தான் வந்தேன். இல்லைனா என்ன மலேசியாலே வாழ விட மாட்டான் சிவா. மலேசியா குங்குமப்பூ தான் இவ சாப்பிடலாமா? அப்பதானே குழந்தை சிவப்பா பிறக்கும். இந்த குழந்தை பிறந்தாதானே இந்த குழந்தைய பிறக்க விட மாட்டேன். அண்ணா ஒரு சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அதுவும் இருக்குமா? ஒயிட் மட்டும் இல்லை, 2 தங்கச்சிகளுக்கும் என்ன வேணும்னு சொல்லியிருக்கான். இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ஹே, எனக்கு இல்ல, பாலுவுக்கு சொல்லு. தேங்க்ஸ்ண்ணா. ஏம்மா இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? அப்பா அம்மா கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 நாள் தங்குற மாதிரியே வரேன். ஆனாலும் சாப்பிடாம கூட போறியேப்பா. அதான் சொன்னலம்மா, நெக்ஸ்ட் டைம் 2 நாள் தங்கிட்டு சாப்பிட்டு தான் போவேன். அப்போ நான் போயிட்டு வரேம்மா. போலாமா சிவா? பா, நான் அவனை விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, போயிட்டு வாப்பா. வரேன்ப்பா. வா. வரேம்மா, வரேன். சரிப்பா. போ. பாத்தீங்களா சிவா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு? உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அசிங்கப்பட்டு அப்புறம் நீ மலேசியாவுக்கு போக வேண்டியதுதான். அதுதான் நடக்கும். சித்தி சும்மா இரு துளசி, நான் உண்மையை தானே சொன்னேன். இவ பண்ணி இருக்கிறத யாரால பொறுத்துக்க முடியும்? என் பொண்ணு உனக்கு வேலைக்காரியா? இத பாரு, இதெல்லாம் துளசிக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சித்தி நீங்க போங்க.